अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام فلما أسريت بي أريت في النار رجلا كان بطنه كالقمار وكان فيه الساعات أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக, மனிதர்களை சீர்படுத்தி செழுமைப்படுத்தி நேரான பாதையில் அவர்களை வாழ வைத்து இறுதியில் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடையான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இந்த மனிதர்கள் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த தீனுல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி, இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் இதன் மூலமாக நாம் படிப்பினைகளும் பாடங்களும் பெற்று நம்முடைய வாழ்வை ஒரு தூய்மையான வாழ்வாக, ஒரு உன்னதமான வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏராளமான வழிகாட்டுதல்களையும் ஏராளமான கைட்லைன்ஸ்களையும் தன்னுடைய அருள்மறை மூலமாகவும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அருமை சகோதரர்களே, அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய அருட்கொடைகளில், கைட்லைன்ஸ்களில், அருள் நெறிகளில் முக்கியமான ஒன்று என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நிகழ்த்துகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் மக்காவிலே கிடந்து, சுமார் 13 ஆண்டுகள் மக்காவிலே வாழ்ந்து அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை எடுத்து போதிக்கின்றார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுக்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் தீனுல் இஸ்லாத்தை மக்கத்து வாசிகளுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி மதீனாவுக்கு செல்கின்றார்கள். மக்காவினுடைய இறுதி நேரத்திலும் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்பாக, பெருமானாருடைய மக்கத்து வாழ்க்கையினுடைய இறுதியிலே, அதே நேரத்தில் மதீனாவுக்கு செல்வதற்கு சற்று முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்துகின்றான். இந்த நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு அற்புதமான நிகழ்வு மட்டுமல்ல, பெருமானாருடைய வரலாற்றில், பெருமானாருடைய வாழ்க்கையில், இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனையாக அமைகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த நிகழ்வு காரணமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்வதற்கும் அந்த நிகழ்வு காரணமாகி விடுகின்றது. அந்த நிகழ்வை பற்றி ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே 17வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது சொல்கின்றான், இந்த நிகழ்வை நாம் ஏன் நிகழ்த்தினோம் என்றால், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை, நம்முடைய அற்புதமான ஆயாத்துக்களை இந்த உலக மக்களுக்கு காட்டுவதற்காக. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாமே அத்தாட்சிகள் நிறைந்ததுதான்.
அல்லாஹ்வுடைய குர்ஆன் அத்தாட்சிகள் நிறைந்தது. பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதுமே அத்தாட்சிகள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை ஒரு அற்புதமான வழியிலே காட்டுவதற்கு இந்த சம்பவத்தை நிகழ்த்தினோம் என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அது என்ன சம்பவம்? நாம் எல்லோருக்கும் தெரிந்த, நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலிருந்து தன் அளவிலே உயர்த்தி தன்னை பார்ப்பதற்காக வரவழைத்த மியராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம். இந்த மியராஜ் பயணத்தை பற்றி நமக்கு தெரியும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். பல்லாண்டுகளாக மியராஜுடைய வரலாற்றை கேள்விப்பட்டு வருகின்றோம். மியராஜுடைய சம்பவங்களை கேள்விப்பட்டு வருகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறிய தகப்பனாருடைய மகளார் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இன்னொரு அறிவிப்பின்படி காபத்துல்லாவுடைய நிழலிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், காபத்துல்லாவுடைய அந்த வெட்ட வெளியிலே. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புகின்றார்கள். எழுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைக்கின்றான் என்று சொல்லி அவர்களை பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்கின்றார்கள் மக்காவிலிருந்து. அப்பொழுது ஷாம் என்று சொல்லப்பட்ட இப்பொழுது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பிறகு அங்கே இறங்கி பார்க்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரிய பெரிய நபிமாரெல்லாம் பெருமானாருக்காக அங்கே காத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் நபிமார்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் தலைவராக இருந்து தொழ வைங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழ வைக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸிலே தொழ வைத்த பிறகு பெருமானாரிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அவர்கள் 3 கோப்பையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள். ஒரு கோப்பையிலே தண்ணீரும், ஒரு கோப்பையிலே மதுவும், இன்னொரு கோப்பையிலே பாலும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு, நபியே உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுக்கிறார்கள், பால் கோப்பையை எடுத்து அருகின்றார்கள். அருந்தியவுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்கிறார்கள், நல்ல வேளை ரப்புல் ஆலமீனுடைய உதவினால் நீங்கள் பாலை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். பால் என்பது ஹிதாயத்திற்கு அடையாளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் நேர்வழியை கொடுத்து விட்டான், உங்களுடைய உம்மத்தினருக்கும் நேர்வழியை கொடுத்து விட்டான். ஒரு கால் நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் நீங்களும் வழிகட்டு போயிருப்பீர்கள், உங்களுடைய சமுதாயம் வழிகட்டு போயிருக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் அதனுடைய கருத்தை சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை எடுத்திருப்பார்களா? எடுத்திருக்க வாய்ப்பே இல்லையே என்று நாம் நினைக்கலாம். ஏனால் அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மது ஹராமாக்கப்படவில்லை, இஸ்லாத்திலே மது ஹராமாக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் மதுவும் பாலும் தண்ணீரும் வைக்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஆபரேஷன் நிகழ்கின்றது. அந்த ஆபரேஷன், இன்னைக்கு அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட ஆபரேஷன் நடந்திருப்பதற்கு 100க்கு 100 வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைய அறிவியல் உலகம் நிரூபிக்கின்றது, உண்மைப்படுத்துகின்றது. ஆனால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமானாருக்கு இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்தது என்று சொன்னிருந்தால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அது எப்படிங்க அப்படி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குமா? ஆபரேஷன் நடத்தாங்க, தடு வேணும்ல, அந்த அடையாளம் இருக்கும்ல, தையல் போட்ட அந்த அடையாள சின்னங்கள்லாம் இருக்குமே என்றெல்லாம் பேசியிருப்போம். ஆனால் இப்பொழுது நவீன காலத்தில், நவீன டெக்னாலஜியிலே அப்படிப்பட்ட ஆபரேஷன்லாம் பெரிய விஷயம் அல்ல. அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு ஆபரேஷன் நடக்கின்றது. அந்த ஆபரேஷன் பொழுது அவங்களுடைய நெஞ்சு பகுதியை கீறி அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருடைய உள்ளத்தை, இதயத்தை எடுத்து அந்த இதயத்தை ஜம்சம் தண்ணீரினால் கழுவி அவருடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு பகுதி இருக்கின்றது. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்த கருப்பு பகுதி தான் கள்ளம் கசடு என்ற கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதற்கு காரணமான பகுதி என்று சொல்லி அந்த கருப்பு துண்டை மட்டும் தூக்கி எறிந்துவிட்டு அவருடைய இதயத்தை ஜம்சம் தண்ணீரால் கழுவி மீண்டும் அதே இடத்திலே பொருத்தி விடுகிறார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து, பைத்துல் முகத்தஸிலிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே ஒவ்வொரு வானத்திலும், முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இரண்டாவது வானத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூன்றாவது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று இப்படி ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை பார்த்து இறுதியிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் சேர்கின்றார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு செல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நபியே, சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இந்த இலந்தை மரம் எல்லைதான் நாங்கள் வருவதற்கு இறுதி எல்லை, இந்த எல்லைக்கு மேல் வருவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பி வைக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை போய் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வை நெருங்கி உட்கார்ந்து தங்களுடைய புனிதமான கண்களால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தரிசிக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தரிசனத்திற்கு அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கொடுத்து அனுப்புகின்றான். அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிமறிக்கின்றார்கள். வழிமறித்து கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள்? உம்மத்துக்கு ரப்பல் ஆலமீன் 50 வேளை தொழுகை கொடுத்திருக்கிறார் என்று.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நபியே என்னுடைய உம்மத்துக்கு 3 வேளை தான் அல்லாஹ் கொடுத்தான், அதையே அந்த பாவிங்க ஒழுங்கா நிறைவேற்றல, உங்களுடைய உம்மத்து எப்படி 50 வேளை நிறைவேற்றுவார்கள், போய் குறைச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி இப்படியே 5 திரும்ப திரும்ப போய் குறைத்து கடைசியில் 5 வேளை தொழுகையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தை சுற்றி காட்டுகிறார்கள், நரகத்தை சுற்றி காட்டுகிறார்கள். சொர்க்கத்தில் சில பேரை பார்க்கிறார்கள், நரகத்தில் சில பேரை பார்க்கிறார்கள். இந்த சம்பவத்தை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவிலே கொண்டு வந்து விடப்படுகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களால். இவ்வளவு சம்பவமும் நடந்து முடிந்தது ஒரு சில கண்ணிமைக்கும் நேரத்திற்குள், ஒரு சில வினாடிகளுக்குள். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ஒரு சில வினாடிகளுக்குள் ரப்பல் ஆலமீன் இந்த அவ்வளோ பெரிய சம்பவத்தை நிகழ்த்தி விடுகின்றான். இந்த சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு பெருமாள் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் இந்த சம்பவத்தை பற்றி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம். அந்த ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமானவன், அவன் தன்னுடைய அடியாரை, தன்னுடைய மகத்துவமிக்க சிறந்த அடியாரை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவிலிருந்து இலல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா, சுற்று வட்டாரங்கள் எல்லாம் பரக்கத்து பொருந்திய பகுதியாக ஆக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அவன்தான் இரவிலே பயணம் செய்து அழைத்து சென்றான். எதற்காக? லி நுரியாஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை, நம்முடைய அத்தாட்சிகளையும், நம்முடைய சயின்ஸ்களை, நம்முடைய அற்புதமான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இதுதான் மேராஜினுடைய சுருக்கமான சம்பவம். அருமை சகோதரர்களே, இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த மேராஜை ரப்பல் ஆலமீன் எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தினான், அந்த எதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜ் போயிட்டு சம்பவத்தை பற்றி தங்களுடைய உம்மத்திற்கு சொன்னார்கள், அந்த நோக்கத்தை இன்று நாம் அடைந்திருக்கின்றோமா? மேராஜின் மூலமாக ரப்பல் ஆலமீன் நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவோம் என்று சொன்னானே, அந்த அல்லாஹ்வால் காட்டப்பட்ட அத்தாட்சிகளை நாம் கண்டோமா? அல்லது அந்த அத்தாட்சிகள் மூலமாக நாம் படிப்பினை பெற்றோமா? அந்த அத்தாட்சிகள் மூலமாக எப்படிப்பட்ட சபக், எப்படிப்பட்ட பாடம் கற்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நாடினானோ அந்த பாடத்தை நாம் பெற்றோமா? அல்லது பெருமானாருடைய நோக்கத்திற்கு மாற்றமாக எல்லா விஷயங்களிலும் நம்முடைய மனோ இச்சையை செலுத்தி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போன போக்கிலே மார்க்கத்தை நடத்தி சென்று நம்முடைய இஷ்டத்துக்கெல்லாம் மார்க்கத்தை குழப்பினோமே, அதுபோன்றுதான் இந்த மேராஜ் விஷயத்தில் குழப்பியிருக்கின்றோமா என்பதைத்தான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மேராஜின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தவுடன் சொன்னார்கள், மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நான் இன்ற இரவு காபத்துல்லாவிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து அழைத்தார்கள், தட்டி எழுப்பினார்கள் என்பதிலிருந்து ஆரம்பித்து திரும்ப கொண்டு வந்து விடும் வரை அத்தனை சம்பவத்தை மக்களிடத்தில் சொல்கிறார்கள். மக்கத்து குறைஷிகளிடத்திலே, அங்கே முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். அந்த சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். குறைஷிகள் கேட்கிறார்கள், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்று. இதோ 10-15 வருஷம் முன்னாடி நடந்து பொழுது என்பதை நினைத்துக் கொண்டு இதெல்லாம் எப்ப நடந்துச்சு என்று கேட்டார்கள். இன்று இரவு கண்ணிமைக்கும் நேரத்திலே நடந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்டவுடன் குறைஷிகள் சொன்னார்கள், இன்ன ஹாதர் ரஜுல யம்ஷி இல ஷாமி முக்பிலத்தன் ஷஹரன் வாஹிதா வ முத்பிலத்தன் ஷஹரன் வாஹிதா அத்தகூலு அன்த மினஸ் ஸமாஇ இலல் அர்லி மினஸ் ஸமா ஃபீ லைலத்தின் வாஹிதா. ஆச்சரியப்பட்டு கேட்டார் அந்த மக்கள். எங்களில் ஒரு மனிதர் இங்கிருந்து ஷாமுக்கு செல்ல வேண்டும் என்றால், ஷாம் என்பது இப்பொழுது சிரியாவை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆனால் அந்த காலத்தில் ஷாம் என்பது பைத்துல் முகத்தஸ், ஜோர்டான், சிரியா, பலஸ்தீன் எல்லாம் சேர்ந்த ஒரு நாடு தான் ஷாம். அந்த மக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், எங்களில் ஒருவர் இங்கிருந்து ஷாமுக்கு செல்ல வேண்டும் என்றால் போவதற்கு 1 வாரம் பிடிக்கும், 1 மாதம் பிடிக்கும், திரும்பி வருவதற்கு 1 மாதம் பிடிக்கும். அவர் சென்று சேர்வதற்கு 1 மாதம் பிடிக்கும், அவர் திரும்பி வருவதற்கு 1 மாதம் பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒரே இரவிலே ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய தூரத்தை கடந்து விட்டு வருகிறீர்கள் சொல்கிறீர்களே, இதை கேட்பதற்கு நம்புவதற்கு நாங்கள் என்ன கிறுக்கர்களா என்று கேட்டார்கள். இதே வார்த்தையை குறைஷிகள் கேட்டார்கள். அவர்களுடைய இந்த வார்த்தை, அவர்களுடைய இந்த வாதம் பல சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்திவிட்டது. வாஸ்தவம் தானே? என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம ஏத்துக்கிட்டோம், அவங்களுக்கு வஹி இறங்குதுங்கிற நம்புறோம், ஓகே, அல்லாஹ் வஹி இறக்குறாங்கிறது உண்மை. ஆனா இது நம்புற மாதிரி இல்லையே. ஷாமுக்கு இங்கேருந்து போறதுக்கே 1 மாசம் ஆகும், திரும்ப வரதுக்கு 1 மாசம் ஆகும். அங்க தொலை வச்சாங்களாம், காபத்துல இது அல்லாஹ்வுடைய அரசுக்கு போனாங்களா, அல்லாஹ்வை பார்த்தாங்களா, அல்லாஹ்ட்ட பேசினாங்களா, திரும்பி வந்தாங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப அனுப்புனாங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே என்று அந்த மக்கள் ஆச்சரியத்தோடு சில சஹாபாக்களுடைய உள்ளத்திலேயே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுடைய உள்ளத்திலேயே தடுமாற்றத்தை ஏற்படுத்தியது பலகீனமான ஈமான் உள்ள அந்த மக்களுக்கு மத்தியிலே. இந்த நேரத்தில் தான்
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே குறைஷிகள் அவர் வழியிலே சந்தித்து சொல்கிறார்கள், அபூபக்கரே உங்களுடைய இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தர் இங்கேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் ஷாமுக்கு போய் ஒரே நைட்டில் அங்கே போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்துட்டு நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறாரு குறைஷி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பைத்தியக்காரன் அப்படி சொல்லுவான், பைத்தியக்காரன் தான் நம்புவான் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன் அப்படி சொல்லுவான், ஒரே ராத்திரியில் ஷாமுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன், ஒரே ராத்திரியில் அங்கே வியாபாரம் வந்துட்டு சொன்னால் பைத்தியக்காரன் தான் நம்புவான், பைத்தியக்காரன் தான் சொல்லுவான்னாங்க. உடனே குறைஷிகள் சொன்னார்கள், அப்படி என்றால் உன்னுடைய தோழரை பைத்தியக்காரன் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அகால ஹாதா ரசூலுல்லாஹ், என்னது எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னார்களா? ஆமாப்பா அவர் தான் சொன்னாரு. உண்மையாவா? ஆமா அவர் தான் சொன்னார், நீ போய் கேளு. அப்படி என்றால் அதை சத்தியம் என்று நம்புகிறேன் அப்படின்னாங்க. எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து வந்தது என்றால் அதை சத்தியம் என்று நம்புகிறேன். உடனே குறைஷிகள் கேட்டார்கள், என்னப்பா இப்பதான் சொன்னேன் ஷாமுக்கு போயிட்டு போறதுக்கு ஒரு மாசம் வரதுக்கு ஒரு மாசம் ஆகும், அந்த ஒரே ராத்திரில போயிட்டு சொன்னா பைத்தியக்காரன் தான் சொல்லுவான்னு சொன்னேன், ஆனா முகமது சொன்னாரோன்னு அப்படி கண்மூடித்தனமா நம்புறியா அப்படிங்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் அளித்தார்கள், நான் கண்மூடித்தனமாக நம்பவில்லை, முகமது சொல்லிட்டாரு நான் உண்மையா தான் இருக்கும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, என்னுடைய அறிவிலும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னவென்று ஃபவல்லாஹி லா யுഖ்பிரினி அன்னல் ഖബர லா யாதீஹி மினஸ் ஸமாஇ இலல் அர்த் ஃபீ ஸாஅத்தி மினல் லைல் அவ் நஹார் ஃபௌஸத்திகுஹு. சீரத் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி இந்த வாழ்க்கை அழகாக ரெக்கார்ட் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பதிலளிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வானத்திலிருந்து செய்தி வருகிறது, அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய செய்தி பூமியில் இருக்கக்கூடிய என்னை வந்து அடைவதற்கு இரவினுடைய ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திலோ அல்லது பகலுடைய ஒரு கண்ணிமைக்கும் நேரத்திலோ அங்கிருந்து இங்கு செய்தி வந்து சேருகிறது என்பதை நாங்கள் நம்பும் பொழுது அவர்கள் இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்று வந்தார்கள் நம்புவதற்கு என்ன ஆச்சரியம் இருக்கிறது? நாங்கள் பைத்துல் முகத்தஸ் செல்ற முதல்ல நம்பல, அதற்கு முன்னாடி எதை நம்புகிறோம் என்றால் அவர்களுக்கு வானத்திலிருந்து செய்தி வருகின்றது, அந்த செய்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் வானத்தில் வந்து விடுகிறது, அதை நாங்கள் நம்புகிறோம் என்று இருக்கும்போது இதை நம்புவதற்கு எங்களுக்கு என்ன பாரதூரம் இருக்கிறது சொன்னவுடன் சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை பலகீனமாக இருந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தையும் உறுதிப்படுத்தியது, தடுமாற்றத்தில் இருந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தியது. வாஸ்தவம் தானே, பெருமானாருக்கு வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து செய்தி வருகிறது சொன்னார்கள், அந்த செய்தி இங்கே வந்து சேர்வதற்கு பல மாதங்கள் பிடிப்பதில்லை, பல வாரங்கள் பிடிப்பதில்லை, பல நாட்கள் பிடிப்பதில்லை, சில மணி நேரங்கள் பிடிப்பதில்லை, கண்ணிமைக்கும் நேரத்திலே அது வானத்திலிருந்து இங்கு வரும்பொழுது ஏன் பெருமானார் இங்கிருந்து அங்கு சென்று வந்திருக்க கூடாது? அப்படி பலகீனமான ஈமான் இருந்த அந்த முஸ்லிம்களையும் இவர்களுடைய வார்த்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உண்மைப்படுத்திய வார்த்தை உறுதிப்படுத்தியதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை அன்றைய தினத்திலே முதலாக அழைத்தார்கள், யா அபூபக்கர் அன்த சித்தீக். அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சித்தீக் என்ற பட்ட பெயரும் இணைந்து கொள்கின்றது. எதற்காக சொல்கின்ற சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாகத்தான் விளங்கியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மூமின்களுடைய கடமை, கட்டாய கடமை. ஏனென்றால் அவர்களுக்கு வானத்திலிருந்து வஹி வருகின்றது, அந்த வஹி கண்ணிமைக்கும் நேரத்தில் வருகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து செய்தியையே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதே ரப்புல் ஆலமீன் அவர்களை காபத்துல்லா பைத்துல் முகத்தஸ் வரையிலோ பிறகு அங்கிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரையிலோ கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளே அழைத்து சென்று வருவது அல்லாஹ்வுக்கு பாரதூரமான விஷயம் இல்லையே. இது பெருமானார் என்ற ஒரு தனி மனிதரால் வேண்டுமானால் முடியாமல் இருக்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மனிதரால் வேண்டுமானால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பி வைத்தானோ அந்த ரப்புல் ஆலமீனால் முடியாத காரியம் இல்லையே இது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இது முடிவதற்கு பாரதூரமான விஷயம் இல்லையே இது. இதைத்தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நம்பினார்கள். கியாமத் நாள் வரை வரக்கூடிய இந்த உம்மத்தினர் நம்ப வேண்டும் என்று ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, முதலில் இந்த மேராஜின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை நமக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது அல்லாஹ்வுடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வர வேண்டும், உறுதி வர வேண்டும். ரப்புல் ஆலமீன் காதிரே முத்லக், அவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு சக்தி உடையவன், எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வான், அவனால் இதுதான் முடியும் அவனால் இது முடியாது என்ற எந்த விதமான விஷயமும் கிடையாது. ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது அனைத்து மூமின்களும் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது இந்த மேராஜ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. இந்த படிப்பினை நாம் பெற்றிருக்கின்றோமா?
சாதாரண ஒரு பூச்சிக்கும் பல்லிக்கும் பயப்படக்கூடிய நாம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நாம், ரப்புல் ஆலமீனுடைய சக்திக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வர மறுப்பது ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் அந்த மஞ்சனீக் என்ற கருவியிலே வைத்து கட்டிவிட்டான் நெருப்பிலே எரிவதற்கு. மிகப்பெரிய நெருப்பு கொண்டு வளர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கையும் காலும் கட்டப்பட்டு அந்த மஞ்சனீக், இந்த காலத்திலே பீரங்கி இருக்கிறதே, அந்த பீரங்கியுடைய முன்மாதிரியை முதன்முதலாக கண்டுபிடித்தவன் நம்ரூத். அந்த கருவிக்கு பேர் மஞ்சனீக் என்ற கருவி. அந்த மஞ்சனீக் என்ற கருவியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையும் காலும் கட்டப்பட்டு உட்கார வைக்கப்பட்டு விட்டார்கள். அவ்வளவுதான், இப்ப விசையை முடுக்கிவிட்டால் தூக்கி எறியப்படுவார்கள் நெருப்பை நோக்கி. அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறார்கள், நபியே ஏதாவது உதவி வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விட்டார்கள். எனக்கு படைத்தவன் இருக்கின்றான். தூக்கி எறியப்பட்டார்கள், வீசப்பட்டு விட்டது, வந்து கொண்டிருக்கிறார்கள், கைகால் கட்டப்பட்டு பறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் நெருப்பை நோக்கி. இந்த நேரத்தில் வழிபறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நபியே இப்ப சொல்லுங்க, அப்படியே என்னுடைய ரெக்கையில தாங்கிக் கொள்கிறேன் உங்களை நெருப்பில் விடாமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களால என்னங்க முடியும்? உங்களால என்ன முடியும்? எப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 70,000 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு ரெக்கை இந்த வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 2 முறை நேரில் பார்த்தா சொல்கிறார்கள். 2 முறை நேரில் அவருடைய சுய உருவத்திலே. முதலாவது பார்த்தது அவர்களுக்கு வஹி கொண்டு வந்த பொழுது ஹீரா மலையிலே, இன்னொரு முறை பார்த்தது சித்ரத்துல் முன்தஹாவிலே மேராஜுக்கு சென்ற நேரத்திலே. பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 ரெக்கை இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ரெக்கை இந்த வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரோட ரெக்கையின் ஒரு நுனியை வைத்து இந்த உலகத்தை அவர்கள் விரும்பினால் அப்படி கீழே குத்தி தோசை மாதிரி திருப்பி போடலாம் இந்த பூமியை. அவ்வளவு சக்தி பெற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், நபியே ஏதாவது உதவி செய்யணுமாண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்கள்? நீங்களும் ஒரு மக்லூக், நானும் ஒரு மக்லூக். நீங்களும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பு, நானும் ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒரு படைப்பினர் படைப்புக்கு என்ன உதவி செய்து விட முடியும்? படைத்தவன் எனக்கு உதவி செய்வான். படைத்தவன் தான் உதவி செய்ய முடியும். உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒரு படைப்பு, நான் ஒரு படைப்பு. யாரை பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நம்பிக்கை வீணாக்கவில்லை. நெருப்பில் வந்து விழுந்தார்கள். விழுந்தவுடன் ரப்புல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிட்டான். குல்னா யா நார் கூனி பர்தன் ஸலாமன் அலா இப்ராஹிம். நாம் நெருப்புக்கு கட்டளையிட்டோம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சி தரும் பூஞ்சோலையாக மாறிவிடு. மாட்டினானா இல்லையா ரப்புல் ஆலமீன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நம்பிக்கை வீண் போகவில்லையே. அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் இந்த மேராஜ் மூலமாக வளர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் தவக்குல், ரப்புல் ஆலமீன் நம்பிக்கை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அற்புதமான உதாரணம் சொன்னார்கள். லவ் தவக்கலு அலல்லாஹி ஹக்க தவக்குலி ல யர்ஸுகுக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர். நீங்கள் அல்லாஹ்வின் மீது முறையாக வைக்க வேண்டிய விதத்தில் நம்பிக்கை வைத்தால் அவன் உங்களுக்கு எப்படி தெரியுமா இரணம் அளிப்பான்? எப்படி தெரியுமா உங்களுக்கு உணவளிப்பான்? பறவைகளுக்கு இரணம் அளிப்பதை போன்று இரணம் அளிப்பான். பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது காலையில் புறப்படுகிறது, ஷபான் அது பசித்த நிலையில். ஷபான் காலையில் புறப்படும் பொழுது பசித்த நிலையில் புறப்படுகின்றது, வயிறு காலியா புறப்படுது. கையில் ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து வியாபாரத்துக்கு போகல, அது மார்க்கெட்டுக்கு போகல, பஜாருக்கு போகல, கடை வீதிக்கு போகல. அது காலையில் புறப்படும் பொழுது வெறும் வயிற்றோடு புறப்படுகிறது. மாலையில் திரும்பி வரும் பொழுது வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கும் தேடி எடுத்துக்கொண்டு வருகின்றது. அப்படி ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான், என்ன அளிப்பான்? நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய விதத்தில் வைத்தால். ஆகவே அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட தவக்குல், அல்லாஹ்வால் முடியாது எதுவும் இல்லை, அல்லாஹ்வால் சாதிக்க முடியாது எதுவும் இல்லை, அல்லாஹ்வால் நடக்காத எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வர வேண்டும். இது மேராஜ் தரக்கூடிய நமக்கு அற்புதமான படிப்பினை. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் மூலமாக ரப்புல் ஆலமீன் காட்டிய படிப்பினை என்ன? எல்லா கடமைகளையும் ஃபர்லுகளையும் ஜக்காத்தை கடமையாக்கினான், நோன்பை கடமையாக்கினான், ஹஜ்ஜை கடமையாக்கினான், இன்ன பிற அமல்களை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த கடமைகள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொல்லி அனுப்பினான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் தொழுகை இஸ்லாத்தினுடைய எவ்வளவு அத்தியாவசியமான அடிப்படையான விஷயம் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக தொழுகையை மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கடமையாக்கவில்லை. மாறாக பெருமானாரை தன் அளவிலே வரவழைத்து தன்னுடைய சந்திப்பினுடைய ஒரு மெமோரண்டமாக, ஒரு நினைவு பரிசாக ரப்புல் ஆலமீன் தொழுகை கொடுத்து அனுப்பினான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த தொழுகை இன்னைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்குது? இந்த தொழுகை, அதையும் 50 வேளை தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திரு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே, ஆலோசனை பேரிலே திரும்ப திரும்ப குறைத்து கொண்டு வந்து கடைசி 5 வேளை தொழுகையா நமக்கு கொடுத்தார்களே, இந்த 5 வேளை தொழுகை நம்ம இடத்துல நிலை என்ன? நம்ம எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுகின்றோம்?
எத்தனை பேர் ஐவேளை தொழக்கூடியவர்கள் கூட எத்தனை பேர் ஃபஜ்ர் ஜமாத்தோடு தொழுகின்றோம்? எத்தனை பேர் 5 வேளை தொழுதாலும் மற்ற நஃபிலான சுன்னத்தான தொழுகையை தொழுகின்றோம்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ரி ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஒருவர் காலையில எழுந்தவுடன் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகின்றார். சோதரே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு நம்ம போயிட்டோம்னா வேற என்ன வேணும் நமக்கு? வேற என்ன இடையூறு ஏற்படும் நமக்கு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் சென்ற பிறகு அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தின் மூலமாக தொழுவதன் மூலமாக. நம்ம எத்தனை பேர் தினந்தோறும் 5 வேளையும் ஜமாத்தோடு, குறிப்பா ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்றோம்? எந்த தொழுகை கடமையாக்குவதற்காக ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் மூலமாக கொடுத்து அனுப்பாமல் பெருமானாரை தன்னளவிலே வரவழைத்து தன்னுடைய சந்திப்பின் நினைவாக ரப்புல் ஆலமீன் கொடுத்து அனுப்பினானோ அந்த தொழுகைக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, மதிப்பு என்ன? இதுதான் மேராஜ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் மேராஜுக்கு சென்ற பொழுது அங்கே சொர்க்கத்தில் நிறைய காட்சிகளை பார்த்தேன், நரகத்தில் நிறைய காட்சிகளை பார்த்தேன். இன்னும் சில சம்பவங்கள் எல்லாம் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னார்கள், பிலாலே, நான் மேராஜுக்கு சென்ற பொழுது சொர்க்கத்தை சுற்றி பார்க்க சென்று கொண்டிருந்தேன். அங்கே பார்த்தா எனக்கு முன்னாடி யாரோ போற மாதிரி காலடி சத்தம் கேட்டுச்சு. நான் யாருன்னு வேகமா வந்து உத்து பார்த்தா நீங்க போயிட்டு எனக்கு முன்னாடி. புகாரியோட ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் போறேன் சொர்க்கத்துல போனா எனக்கு முன்னாடி நீங்க நடந்துட்டு இருக்கீங்களே, அப்படி என்ன விசேஷமான அமல் செஞ்சீங்க நீங்க? என்னை வரவழைத்து சொர்க்கத்தை சுட்டி காட்டுவதற்காக ரப்புல் ஆலமீன் அழைத்திருக்கிறான், ஆனால் எனக்கு முன்னால் நீங்க சொர்க்கத்தில் நடமாடிட்டு இருக்கீங்க, அப்படி என்னப்பா விசேஷமான அமல் செஞ்சீங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், அப்படின்னு ஸ்பெஷலான அமல்லாம் ஒன்று செய்யறதில்ல யார சொல்லலாம். எப்ப பள்ளிக்குள்ள போனாலும் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுப்பேன், எப்ப ஒது முறிஞ்சாலும் உடனே ஒது செஞ்சுப்பேன். ஒது முறிந்தால் உடனே ஒது செய்து கொள்வேன், பள்ளிவாசலுக்கு நுழைந்தால் எப்பொழுது நுழைந்தால் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்வேன். இதுதான் யார சொல்லலாம் செய்யற பெரிய காரியம். சகோதரர்களே, பாருங்கள், அமல்கள் சிறிய அமல்களாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதற்கு ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மரியாதை என்ன? மிகப்பெரிய மரியாதை கொடுக்கின்றான். அமல்களுடைய மகத்துவம் நமக்கு தெரிவதில்லை. நம்ம சாதாரண சின்ன சின்ன அமல் தான் சொல்லி விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் சின்ன சின்ன அமல்களுக்கும் சின்ன சின்ன நற்காரியங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது என்பதற்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவம் ஒரு அற்புதமான உதாரணம் நமக்கு. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நரகத்தை சுற்றி பார்க்கும்போது சொன்னார்கள், நரகத்திலே நான் ஒருத்தரை பார்த்தேன், அவருடைய வயிறு பானையை போன்று வீங்கி இருந்தது, அந்த வயிற்றுக்குள் தேலும் பாம்பும் நெளிந்து கொண்டிருந்தன. நான் ஜிப்ரீலிடத்தில் கேட்டேன், ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னார், இவர்தான் உலகத்திலே வட்டியை வாங்கி தின்றவர். உலகத்தில் அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட எத்தனையோ ஹலாலான உணவு இருக்கும் பொழுது, ஹலாலான வியாபாரம் இருக்கும் பொழுது, ஹலாலான ரிஸ்க் இருக்கும் பொழுது இவர் வட்டி தொடர்பு கொண்டு வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்தவர் இவர்தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எனக்கு சொன்னார்கள். இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜிலே பார்த்துட்டு சொல்கிறார்கள். ஆக அருமை சகோதரர்களே, இப்படி எத்தனையோ படிப்பினைகள் மேராஜிலே நமக்கு காத்து கிடக்க, குவிந்து கிடக்க, இன்னைக்கு நாம இந்த மேராஜை என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம்? நாம் மேராஜை எப்படி அனுசரிக்கின்றோம்? மேராஜ் என்று வந்து விட்டால், மேராஜ் எப்போ? ஷாபான் 27க்கு, ரஜப் 27க்கு, அதான் இன்னைக்கு ராத்திரி மேராஜ். இது யார் நிர்ணயித்தது? யார் தீர்மானித்தது? நிச்சயமாக சத்தியமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தீர்மானிக்கவில்லை, சத்திய சஹாபாக்கள் தீர்மானிக்கவில்லை. ரஜப் 27 தான் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்கன்னு சொல்லி எந்த விதமான ஆதார ஹதீஸ்கள்லயோ சஹாபாக்களுடைய வரலாறுல கிடையாது. ஆக்கப்பூர்வமான இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் இப்னு ஹிஷாம் மாதிரியோ, மௌலானா சஃபீர் அஹ்மத் முபாரக்புரி மாதிரியோ ஆதாரப்பூர்வமான இஸ்லாத்து வரலாற்று பேராசிரியர்கள் யாருமே குறிப்பிடல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் 27 தான் மேராஜுக்கு போனாங்கன்னு சொல்லி. மேராஜ் போனதுதான் உண்மையை தவிர இன்னைக்கு தான் மேராஜுக்கு போனாங்க எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. சில இமாம்கள் சொல்றாங்க, இமாம் தபரி போன்றவங்க சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது ரமலானில் என்று சொல்கிறார்கள். இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர் சொல்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவ்வல்ல மேராஜ் போனார்கள் என்று. இப்படி வரலாற்று ஆய்வாளருக்கு மத்தியிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது என்னைக்கு என்ற கருத்துக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இன்னைக்கு தான் போனாங்க, எந்த ஆதாரமும் கிடையாது. ஆக நாமவே ஒரு மேராஜ் இரவு, ஷபே மேராஜ் என்று ஒன்று ஏற்படுத்திக் கொண்டோம். சரிங்க, ஏற்படுத்தியாச்சு, ஏற்படுத்தினா அது ஏதாவது செய்யணுமா இல்லையா? ஏற்படுத்த சும்மா விட்டுறக்கூடாது, ஏதாவது செய்யணுமா இல்லையா? என்ன செய்யலாம்? 100 ரக்காத் தொழுவுங்க, 50 ரக்காத் தொழுவுங்க, விடிய விடிய தொழுவுங்க, காலையில பகல்ல நோன்பு வைங்க, இரவுல தொழுவுங்க, பகல்ல நோன்பு வைங்க. இது யார் சொல்லி கொடுத்தது? இத்தகைய பிதாத்துகளை யார் கற்றுக் கொடுத்தது? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சொன்னார்களா? சத்திய சஹாபாக்கள் வணங்கினார்களா? கண்ணியமிக்க 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போன்ற பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களா? இல்லையே.
மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ரத், யார் ஒருவர் என்னுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக அவரே உருவாக்குகின்றாரோ அது நிராகரிக்கப்பட வேண்டியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே. இது புதிதாக உருவாக்கப்பட்டதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தரல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தரல, சத்திய சஹாபாக்கள் செஞ்சு தரல, எந்த அத்தன்டிக்கான மார்க்க அறிஞர்கள் யாருமே சொல்லி தரல. அப்ப யார் உருவாக்குனது இது? ஷபே மேராஜ் என்ற பெயரிலே இன்று இரவிலே விசேஷமாக தொழ வேண்டும், 100 ரக்காத்துகள் தொழ வேண்டும். முதல் ரக்காத்திலே 300 முறை குல் ஹுவல்லாஹு ஓதணும், 200 முறை குல் யா அய்யுல் காஃபிரூன் ஓதணும், இரண்டாவது ரக்காத்தில் 1000 முறை அல்ஹம்து சூரா ஓதணும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? இந்த பகல்ல நோன்பு வைக்க வேண்டும் யார் சொன்னது? நஃபிலான நோன்பு எப்பொழுது என்றாலும் வையுங்கள். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பது பெருமானாருடைய சுன்னத். அந்த சுன்னத்துக்கு நம்ம ஃபாலோ பண்றது இல்ல. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு வைக்கிற சுன்னத்து, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கிற சுன்னத்து, ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. இதையெல்லாம் விட்டு விட்டு மேராஜ் ராத்திரினா உடனே நோன்பு வைக்கணும், அன்றைய இரவில் நின்று வணங்கணும், யார் சொல்லி கொடுத்தது? சரியா, அது நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அஜர்த் மாதிரி தானே இதை நடத்துறாங்க. அஜித் மாதிரி தானே பயான்ல சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி பயான் இருக்குது, இரவு தொழுகை இருக்குது, இபாதத்துக்கு வாங்க சொல்ற அஜித் மாதிரி தானே. அருமை சகோதரர்களே, உலமாக்கத்தில் அன்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது போன்ற விஷயங்களை ஏதோ மக்கள் செய்யறாங்க நாமளும் செஞ்சுட்டு போயிடலாம் என்று இல்லாமல், இதுதான் உண்மை என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக புரிய விதத்தில் சொல்ல வேண்டும் மக்களுக்கு. குறிப்பாக இளம் உலமாக்கள் மதரசாக்களை படித்துவிட்டு சமுதாய செய்ய வரக்கூடிய உலமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிதாத்துகளை சொல்ல வேண்டும். இப்பெல்லாம் எந்த ஆதாரம் இல்லைங்க, இப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, இது மார்க்கத்தில் இல்லாத நாமளா உருவாக்கி வச்சிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் சில நல்ல மக்கள் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் அவன் பள்ளிக்கு தொலை வர்றதே இல்லை, ஏதோ இது ஒரு காரணத்தை வச்சியாவது ஒரு ராத்திரியாவது முட்டி தொழுதுட்டு போறான், அதே நம்ம கெடுப்பானே. நீ ஒரு ராத்திரியா வர்றான் பாவம், மற்ற நாளும் 5 வேளை தொழு வரதே இல்லை, இப்படி ஒரு காரியம் வருது நல்லது நடந்துட்டு போட்டுமே, ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானே, அப்படிதான் நான் கண்டு காணாம இருக்கிறேன்னு சொன்னால், அருமை சகோதரர்களே, அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கின்றதா? அப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கின்றதா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அனுமதி கொடுத்திருக்காங்களா? சரி பண்ண வருஷம் பூரா தொழுவியா, சரி ஒரு ராத்திரி அவன் தொழுதுட்டு போ என்று எங்கேயாவது பெருமானாரோ பெருமானாருடைய சஹாபாக்களும் அனுமதி கொடுத்திருக்காங்களா? கண்ணியமிக்க இமாம்கள் யாரும் அனுமதி கொடுத்திருக்காங்களா? அப்படி மக்கள் தொழ வராதவர்களை நாம் அவர்கள் சொல்லி இந்த ஒரு ராத்திரி மட்டும் தொழுதா பத்தாதுப்பா, நீ 5 வேளை தொழணும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லத்தான் அவருடைய உள்ளத்தில் ஏறுமே தவிர, அதை விட்டு ஒரு ராத்திரி தொழுதா தொழுது போட்டோம் என்று நாம் விட்டுவிட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும்? ஓஹோ இப்படித்தான் போல தெரியுது, ஒரு ராத்திரி மட்டும் தொழுதா போதும், நான் வருஷம் பூரா தொழுத மாதிரி ஆயிடும். இப்படித்தானே பாமர மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க. ஒரு ராத்திரில மட்டும் ஷபே 3 ராத்திரி, ஒரு 4-5 ராத்திரி வருஷத்துல ஷபே பராத், ஷபே மேராஜ், ஷபே கத்ர் இல்லாத ஒரு 27 லைலத்துல் கத்ர் என்று வைத்து, அந்த லைலத்துல் கத்ர் என்பது 5 இரவு, அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ராத்திரி மட்டும் அமல் செஞ்சா போதும், எல்லா அமலும் செஞ்ச மாதிரி என்று மக்களுடைய அறியாமையை விலக்கி சொல்ல வேண்டியது உலமாக்களுடைய கடமை. அதை விட்டு எல்லாம் செய்யறாங்க, இதை செஞ்சிருப்போம், நம்ம ஒரு பிரச்சனையாக்குவானே, ஒரு இஷ்யூ ஆக்குவானே, அப்புறம் நாளைக்கு முத்தவழி வருவாரு, தலைவர் வருவாரு, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, காலகாலமாக அப்படி தானே செஞ்சுட்டு இருக்கிறோம், அப்படியே செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லுவாரு, எதுக்கு இந்த வம்பு, எப்படி தலையாடி போயிடுவோம் நம்மளும் என்று இருப்பது கண்ணியமிக்க உலமாக்களுக்கு பொறுப்பல்லவே, முறையல்லவே, கண்ணியமிக்க உலமாக்களுக்கு அழகல்லவே. ஆகவே கண்ணியத்திற்கு சகோதரர்களே, பாமர மக்களாகிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், வருஷத்தில் ஒரு ராத்திரி மேராஜ் ராத்திரி மட்டும் தொழுதா போதும், வருஷத்தில் ஒரு நாள் நோன்பு வைக்கணும், எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அந்த ஷபே பராத்தில் நோன்பு வைப்பதற்காவது சில பலகீனமான ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது. இந்த ஷபே மேராஜை பொறுத்தவரை நோன்பு வைப்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது. நீங்க நோன்பு வைங்க, நான் சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்த மாதிரி திங்கட்கிழமையிலே நோன்பு வைங்க, வியாழக்கிழமையில வாரம் நோன்பு வைங்க, மாதத்தில் 3 நாள் பிறை 13, 14, 15 நோன்பு வைங்க. இதெல்லாம் பெருமானாருடைய சுன்னத்துக்கள். மன் அஹ்யா சுன்னத்தை இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியத் ஷஹீத். யார் ஒருவன் குழப்பம் நிறைந்த காலத்திலே என்னுடைய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவானோ அவனுக்கு 100 ஷஹீதுல் அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதை விட்டு நம்ம பிதாத்தான காரியங்களை பெருமானாரால் சொல்லித்தரப்படாத ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்பட வேண்டியது என்று சொல்லக்கூடிய காரியங்களில் நாம் நம்முடைய நேரத்தை வீணடிப்போமேனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கின்றான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா. நபியே அந்த மக்களை கேளுங்கள், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்கள் செய்தும் நஷ்டமடைந்தவன் யார் என்று சொல்லட்டுமா உங்களுக்கு? அமல்கள் செய்தும் நஷ்டமடை, அமல் செய்யாமல் நஷ்டமடைந்த வேற. இப்ப ராத்திரி பூரா அமல் செஞ்சு பகல் பூரா நோன்பு வச்சு இப்படி அமல்கள் செய்து நஷ்டமடைந்தது யார் என்று தெரிவிக்கட்டுமா? குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எதுன்னூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா, நாம் ஏதோ நல்ல அமல்கள் செஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம நல்ல அமல் செய்யறோம்னு சொல்லி, ஆனா அவங்களுடைய அமல்கள் எல்லாம் பாத்திலா போச்சு.
குல் ஹல் நபியுக்கும் பில் அக்ஸரின் அமலா அல்லதீன யதுன்னூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுனா. அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய அமல் செஞ்சுட்டு நினைச்சிருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லா அமல்களும் பாழா போயிடும். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு தெரிவிக்கட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடாமல் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்பல் ஆலமீன் எதற்காக மேராஜுக்கு அழைத்தானோ அந்த மேராஜுடைய நோக்கத்தை புரிந்து அதனுடைய மகத்துவத்தை புரிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் மேராஜ் என்று சொன்னானே. அந்த அத்தாட்சிகளை பெற்று படிப்பினை பெற்று நம்முடைய தக்வாவையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மேராஜ் என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நம்முடைய இறையச்சத்தையும் தக்வாவையும் உருவாக்குவதற்கு இந்த மேராஜ் ஒரு காரணமாக்கி வைப்பானாக. இந்த மேராஜின் மூலமாக எப்படிப்பட்ட மக்களாக இந்த படிப்பினைகளை பெற்று எப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட மக்களாக ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.